அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மின்சார சபையின் லாப வீழ்ச்சி. வாகன இறக்குமதியாளர்களுக்கு வெளியான அதிரடி அறிவிப்பு. 2 மாதங்களில் மட்டும் 19 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள். விபத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் படுகாயம். நாட்டை விட்டு வெளியேற தயாராகும் ஆயிரக்கணக்கான வைத்தியர்கள். அரசு அலுவலகத்துக்குள் திடீரென புகுந்த மர்ம நபரின் அட்டகாசம், அலறியடித்து ஓடிய ஊழியர்கள். பெண்களுக்கு எதிரான வன்முறை தொடர்பில் அறிவிக்க விசேட தொலைபேசி இலக்கம். திடீரென தீப்பிடித்து எரிந்த முச்சக்கர வண்டி. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் பெண் உட்பட 2 கைது. மின்சாரம் தாக்கி தாயும் மகனும் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கை மின்சார சபையின் நிகர லாபம் கடந்த 2024 டிசம்பர் 31 நிறைவடைந்த காலாண்டில் 99% குறைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பிரதானமாக மின்சார சபையின் வருமானம் குறைதல் மற்றும் விற்பனை செலவு உயர்வே இந்த நிலைமைக்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது. 2024 டிசம்பர் 31 முடிவடைந்த காலாண்டில் மின்சார சபையின் வருமானம் 111.80 பில்லியன் ரூபாவாக பதிவாகியுள்ளது. அத்தோடு 2023 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் இது 156.25 பில்லியனில் இருந்து 28% குறைவாகும். இதற்கிடையே மின்சார சபையின் விற்பனை செலவுகள் 78.03 பில்லியனாக இருந்து இந்த காலாண்டில் இது 49% அதிகரிப்புடன் 116.29 பில்லியனாக அதிகரித்துள்ளது. இதன் பின்னணியில் கடந்த 2023 டிசம்பர் காலாண்டில் 78.22 பில்லியன் ரூபாவாக பதிவான மின்சார சபையின் மொத்த லாபம் கடந்த காலாண்டில் 4.49 பில்லியன் வரையில் 106% குறைவடைந்துள்ளது. இதன் காரணமாக மின்சார சபையானது 2024 ஆண்டின் கடைசி காலாண்டில் 3.4 பில்லியன் இயக்க இழப்பை சந்திக்க வேண்டியிருந்தது. 2023 டிசம்பர் காலாண்டில் 91.97 பில்லியன் செயல்பாட்டு லாபத்தை பதிவு செய்ய முடிந்துள்ளமை விசேட அம்சமாகும். இருப்பினும் 2024 டிசம்பர் காலாண்டின் நிதி வருமானம் மற்றும் செலவுகளை சரி செய்த பிறகு மின்சார சபையின் நிகர லாபம் 603 மில்லியனாக ரூபாவாக பதிவாகியுள்ளது. இது 2023 ஆண்டின் கடைசி காலாண்டின் நிகர லாபத்துடன் ஒப்பிடும்போது 99% குறைவு எனவும் தெரிய வந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் 90 நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் தெரிவித்தனர். வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு வழங்கப்பட்டுள்ள அனுமதியானது குறிப்பிட்ட நிபந்தனைகளுக்கு அமைய வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொருளாதார செயற்பாடுகள் மீண்டும் வழமைக்கு திரும்பச் செய்யும் நோக்கிலும் நாட்டின் பொருளாதார நிலைப்பு தன்மையை பாதுகாத்து மேம்படுத்துதல், அந்நிய செலாவணி இருப்பை பாதுகாக்கும் அதே நேரம் தேவையற்ற வாகன இருப்புகள் பேணப்படுதல், அதிகப்படியான வாகனங்கள் இறக்குமதி செய்யப்படுவதை அதை தெரியப்படுத்தும் நோக்கிலேயே இந்த நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இலங்கைக்கு இறக்குமதி செய்ய அனுமதிக்கப்பட்ட வாகனங்கள் 90 நாட்களுக்குள் பதிவு செய்யப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு யாராவது ஒரு இறக்குமதியாளரினால் இறக்குமதி செய்யப்பட்ட மொத்த வாகனங்களில் 25%மானவை 6 மாதங்களுக்குள் பதிவு செய்யப்படாவிட்டால் குறித்த இறக்குமதியாளருக்கு வழங்கப்பட்ட அனுமதி ரத்து செய்யப்படும் என்றும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். பதிவு செய்யப்படாத வாகனங்களுக்கு ஆகக்கூடியது 45% வரையில் விதிக்கக்கூடியதாக 3% தண்டப்பணம் அறவிடப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த ஆண்டு தொடங்கியதிலிருந்து நேற்றைய தினம் வரை 19 துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நாட்டில் பதிவாகியுள்ளது. கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் புத்திக மனதுங்க இந்த தகவலை வெளியிட்டுள்ளார்.
குறித்த 19 துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 12 சம்பவங்கள் திட்டமிட்ட கும்பல்களால் மேற்கொள்ளப்பட்டவை. எஞ்சிய 7 சம்பவங்களும் சில தனிப்பட்ட தகராறு காரணமாக நடந்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். அத்துடன் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தொடர்பில் இதுவரை 68 சந்தேக நபர்களை கைது செய்த போலீசார் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட 6 T56 துப்பாக்கிகளையும் கைப்பற்றியதாக புத்திக மனதுங்க தெரிவித்தார். மேலும் 7 கைத்துப்பாக்கிகளும் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். இந்த குற்ற செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்ட 8 மோட்டார் சைக்கிள்கள், 2 கார்கள், 1 வேன் மற்றும் 2 முச்சக்கர வண்டிகள் என்பன போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. களுத்துறை அட்டுலுகம பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிள் மற்றும் லொரியொன்றுடன் ஒன்று மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தி சென்ற போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் பண்டாரகமை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். நாட்டை விட்டு 5000க்கும் மேற்பட்ட வைத்தியர்கள் வெளியேறி வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற குளநிலை விவாதத்தின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். அத்தோடு வெளிநாடுகளில் வைத்தியத்துறைக்கு தகுதி பெற்று அங்கு செல்லுவதற்கு வைத்தியர்கள் எதிர்பார்ப்பதாகவும் சஜித் சுட்டிக்காட்டியுள்ளார். வைத்தியர்கள் நாட்டில் தங்கியிருந்து பணியாற்றக்கூடிய ஒரு சூழல் இன்று இல்லை. வைத்தியர்களுக்கு நியமனம் வழங்குவதைப் போல வைத்தியர்களை நாட்டிலேயே பணியாற்றக்கூடிய ஒரு சூழலையும் ஏற்படுத்தி கொடுங்கள் என அரசாங்கத்திடம் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். அம்பாந்தோட்டையில் உள்ள அரசு அலுவலகம் ஒன்றுக்குள் திடீரென நுழைந்த நபர் ஒருவர் அங்கிருந்த பொருட்களை அடித்து உடைத்து சேதப்படுத்திய சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பான காணொளி சமூக வலைதளங்கள் எங்கும் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது. குறித்த அலுவலகத்துக்குள் நுழையும் நபர் அங்கிருந்த ஒரு கதறியை எடுத்து தாக்குதல் நடத்தியுள்ளார். இதன்போது அங்கிருந்த அரசு ஊழியர்கள் கடும் பயத்துடன் அலறி அடித்துக் கொண்டு ஓடுவது போன்ற ஒரு காணொளி வெளியாகியுள்ளது. யார் என்றும் எதற்காக இவற்றை செய்கின்றீர்கள் என கேட்டு முன்வரும் ஊழியர்களையும் அந்த நபர் தாக்க முற்படுகின்றார். எனினும் ஏன் இதற்காக இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றது மற்றும் இதன் பின்னணி மற்றும் சம்பவத்திற்கான காரணம் என்ன என்பது தொடர்பான முழுமையான விவரங்கள் ஏதும் வெளியாகவில்லை. பொது போக்குவரத்தில் பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 180 என்ற துரித இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி அறிவிக்குமாறு பிரதி போலீஸ் மா அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். நேற்று ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அவர் தற்போது பொது போக்குவரத்தில் பயணிக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் இவ்வாறான சம்பவங்கள் குறித்து தொடர்ந்து நமக்கு பல முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இவற்றை தடுக்கும் வகையிலே இந்த துரித இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறான வன்முறை சம்பவங்கள் இடம்பெறும் போது அவை தொடர்பில் விசாரணை நடத்துவதற்காக குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் பெண்களுக்கான நீதியை பெற்றுத்தர முடியும் என பிரதி காவல்துறை மாதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். கொரணை வைத்தியசாலைக்கு முன்பாக இன்று முச்சக்கர வண்டி ஒன்று திடீரென தீப்பிடித்து எரிந்தது. இந்த விபத்தில் வாகனம் முற்றிலுமாக எரிந்து சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டிற்கு சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் பெண் உட்பட 2 கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த கைது நடவடிக்கையானது இன்று விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவத்தில் நிட்டம்புவ பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயதுடைய பெண்ணொருவரும் சாஜாவில் உள்ள வீடொன்றில் பணிபுரிந்த 23 வயதுடைய இளைஞனுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபரான பெண் துபாயிலிருந்து இன்றைய தினம் நள்ளிரவு 12 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளதுடன் மற்ற இளைஞன் சாஜாவிலிருந்து இன்றைய தினம் அதிகாலை 4 மணியளவில் விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபர்கள் 2 விமான நிலையத்தை விட்டு வெளியேற முயன்ற போது விமான நிலைய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் சோதனைக்குட்படுத்தப்பட்டுள்ளனர். இதன் போதே கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 2 போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களின் பயணப்பொதிகளில் இருந்து 58,80,000 ரூபாய் பெறுமதியான 39,200 வெளிநாட்டு சிகரெட்டுகள் அடங்கிய 196 சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. இவர்களை எதிர்வரும் 12ஆம் தேதி நீர்கொழும்பு நீதிமன்றம் முன்னிலையாகுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது.
சூரியபெவர் அந்தியகம வீரியகம பகுதியில் மின்சாரம் தாக்கி தாய் மற்றும் மகன் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. உயிரிழந்தவர்கள் 38 வயதுடைய தாயும் 5 வயது மகனும் ஆவர். நேற்று பிற்பகல் 2:30 அளவில் 5 வயதுடைய சிறுவன் வீட்டின் பின்புறம் கட்டப்பட்டுள்ள வெதுப்பகத்தின் பாதுகாப்புக்காகவும் நிறுத்தப்பட்டிருந்த சிறிய பாரவூர்தியின் பாதுகாப்புக்காகவும் பயன்படுத்தப்பட்ட மின்சார வேலியில் சிக்கியுள்ளார். சிறுவனை தேடிக்கொண்டிருந்த தாய் வீட்டின் பின்புறம் சிறுவன் மின்சார வேலியில் சிக்கியிருப்பதை கண்டு காப்பாற்ற முயற்சி செய்திருக்கிறார். சிறுவனை மீட்க முயன்ற போது மின்சாரம் தாக்கி சம்பவத்திலே தாயும் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.